This video is sponsored by Buy Mode Shopping. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீராஜ் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் எல்லாருமே வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உடல் கவனிக்கிறதே கிடையாது. இதனால் ஆரோக்கியமான நம்மளோட வாழ்க்கை முறை தடைப்படுது. எனவே ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்துட்டு வரலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் நம்பர் 1, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 2, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஹையர் ஃபைபர் மற்றும் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிற உணவுகள் தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அதாவது கோதுமை, பாதாம், கீரை வகைகள், அப்புறமா ஆஸ்பராகஸ், ஸ்ட்ராபெரிஸ், கோகோனட், முட்டைகோஸ். ஸோ இந்த மாதிரி உணவுகளில் ஃபைபர் மற்றும் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3, டெய்லி நீங்கள் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை அதிகமாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 4, மீன் வகைகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அதுவும் புரோட்டீன் அதிகமாக இருக்கிற மீன்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அதாவது சுறா மீன், மத்தி மீன், சால்மன் மீன். ஸோ இந்த மாதிரி மீன்கள் எல்லாமே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மற்றும் புரோட்டீன் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வீக்லி 2 days ஆர் 1 day இந்த மாதிரி மீன்களை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வரலாம். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 5, ஃபேட் அதிகமாக இருக்கிற உணவுகள் மற்றும் சர்க்கரை அதிகமாக இருக்கிற உணவுகளை தவிர்த்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 6, உப்பு கம்மியாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதுவும் ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு 6 grams மேலே உப்பு சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 7, உங்களோட வெயிட்டை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதாவது உங்களோட ஹைட்க்கு ஏற்ற வெயிட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். நீங்கள் அதிகமாக வெயிட் இருந்தீங்க அப்படின்னா அந்த வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் கம்மியாக வெயிட் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹைட்க்கு ஏற்ற மாதிரி வெயிட் நீங்கள் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 8, நீங்கள் தினந்தோறும் போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிச்சிட்டு வரணும். உங்களோட உடம்பை டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 9, தினமும் உங்களோட தூக்கம் 8 மணி நேரத்துக்கு கீழே இருக்கவே கூடாது. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 10, அதிகமாக கோவப்படக்கூடாது. நெக்ஸ்ட் எந்த விஷயத்தையுமே நெகட்டிவாக திங்க் பண்ணவே கூடாது. நீங்கள் அடிக்கடி கோவப்படுறவங்களா இருந்தால் மெடிடேஷன் கிளாஸ், யோகா கிளாஸ், ஸோ இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 11, உங்கள் மேலே தினந்தோறும் அட்லீஸ்ட் 10 minutes ஆவது வெயில் படுற மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 12, ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்கை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.